வீட்டுல யாரும் இல்ல. ஆத்தாலும் மகளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஹீரோ வாங்குறதுக்கே வந்திருப்பீங்க போல இருக்கு. அடியே இப்ப வீட்டுக்குள்ளார வந்து கத்திட்டு இருக்க நீ? பண்ண வேலைக்கு கத்தாம என்ன பண்ணுவாங்களாக்கும்? நான் என்னடி பண்ணேன்? ஓ பிறந்தவன் வீட்டுக்கு போயிருந்தேன். பிறந்தவன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அங்க போய் என் மானக்கேடே போயிருச்சு. என்னாச்சுடி? உங்க மவன் எங்க? படுத்து தூங்குறேன். நல்லா தூங்குறாரு. பையன் பண்ண வேலைக்கு எனக்கு செம்ம கோவம் வருது. ஏமா பாண்டியம்மா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க நீ? அப்படி கேளுங்க உங்க பொண்ணுகிட்ட. நானே வந்ததுமே கேட்டுட்டேன். ஆயத்தை வந்து பதில் சொல்றாளாக்கும். இதோட மொத்த மானமும் போயிருச்சு. ஏமா என்னதான் சொல்லுமா? உன் மாப்பிள்ள இருக்காரே உன் மாப்பிள்ளனா உனக்கு யாருடி? உன் புருஷன் தானே? தால புருஷன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. என்னம்மா என்னடி சொல்ல வர? பையன் எங்க அண்ணன் கிட்ட போய் 10 லட்சம் பணம் கேட்டிருக்காராம். பணம் கேட்க நாங்க போய் என்னத்த சொல்ற? உண்மையாவா? அப்புறம் நானும் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனா 1.5 மருமவ என்ன எப்படிலாம் கேள்வி கேட்கறா தெரியுமா? புருஷன் எதுக்கு என் புருஷன் கிட்ட பணம் கேட்கறாரு? உங்ககிட்ட காசு பணமே இல்லையா? எதுக்கு எங்க கிட்ட வந்து கேக்குறீங்கன்னு என்னை ஒரு கேவலமா பாக்குறாங்க. இது பெருத்த அவமானமா போச்சு. ஏண்டி இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறது உனக்கு தெரியாதாக்கும்? அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு உங்க பிள்ளைக்கு? நல்லா தானே இருக்காரு. நல்லாதான் இருக்கான்னு உனக்கு தெரியும். ஆனா பெத்தவ எனக்கு மட்டும் தான் தெரியும் என் பிள்ளை என்ன பாடுபடுதுன்ட்டு. அப்படி என்ன பாடுபடுறாரு? வேலைக்கு போறாரு, காசு வாங்குறாரு. அப்புறம் என்ன? அதுக்கு எங்க அண்ணன் கிட்ட போய் பணம் வாங்கணும். அம்மா அமிர்தா வரலமா? இவருக்கு வேற வேலையே கிடையாது. அம்மா நான் அத்தை வீட்டுக்கே போயிடுறேம்மா. இதாண்டா வாங்குவ. என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அங்க அத்தை வீட்டுக்கு போறேங்கிற? இங்க போனா அவ காட்ட மணிக்கே கத்திட்டே இருக்கா. அஜய் நீ உள்ளார போய் படி. எனக்கு சொல்லி கொடுமா. என்ன சொல்லி தரனா? நீ உள்ளார போய் படிச்சிட்டு அம்மா வந்துறேன். பையனை கூப்பிடுங்க. நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். நானும் இப்படி பேசினா என் வாயை நல்லா வந்துருவாமா. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? வேற என்னத்த சொல்லுவாங்களாக்கும்? உங்க பொண்ணு என் பையனை பத்தி இலக்கரமா பேசிட்டு இருக்காளே, வாய முடின்னு சொல்ல தெரியல உங்களுக்கு? உங்க மாப்பிள்ள தானே அங்க போய் பணம் கேட்கணும். அதுக்காக தான் அப்படி பேசிட்டு இருக்கா. கேட்கணும்னா அவன் என்னதான் பண்ணுவான்? இல்லாம ஒண்ணு இல்லாம நீ வந்து ஆட்டத்துக்கு ஓவரா பேசிட்டு வந்து எல்லாம் புட்டுன்னு போயிருச்சு. அவன் என்னதான் பண்ணுவான் சொல்லுடி. ஒண்ணு பொண்டாட்டி நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இல்ல நகையை கொடுத்து அவனுக்கு ஏதாவது வேலை வாங்கி தந்திருக்கணும். ஆமா நகையை கொடுத்து அப்படியே வேலை வாங்கி தராங்க. உங்க பையனுக்கு வேலை என்னாச்சு? இல்லையா? உங்க அப்பா வீட்டுல தான் போய் கேட்கணும். மாப்பிள்ளை தானே வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை கஷ்ட காலத்துல இருக்கும்போது உங்க அண்ணனும் உங்க அப்பனும் உதவி பண்ணணுமா இல்லையா? லாக்கல அவ்வளவு பணத்தை பூட்டி வச்சு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு உதவி பண்ணணும். அது கூட பிறந்த மாப்பிள்ளைக்கு உதவி பண்ணலன்னா குடும்பத்தை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல. சம்பந்தியமா ஆமா உன சம்பந்தியமான்னு இதை சொல்ல வந்துருங்க. உங்க பொண்ணுக்கு நல்லது எடுத்து சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு அறிவுரை தெரியல. ஏதாவது படக்குன்னு சொல்லிட்டா போதும் சம்பந்தியமான்னு என்ன சொல்ல வேண்டியது அவங்க வேலையா? நீங்களாவது உங்க புருஷங்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே? என்னத்த சம்பந்தி எடுத்து சொல்றது? 5 லட்சம் பணம் கொடுத்தாரே. கொடுத்ததுலாம் 5 லட்சம் பணம் கொடுத்தாலும் உங்க பொண்ணு கிட்ட தானே இருக்கு. ஆமா என்கிட்டதான் இருக்கு. உங்க புருஷங்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? நான் ஏன் கொடுக்கணும்? மேல என் வாய் கலராதாமா. நானும் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னம்மா இதெல்லாம்? சம்பந்தியம்மா சொல்ற மாதிரி மாப்பிள்ள கஷ்ட காலத்துல இருக்கும் போது அந்த பணத்தை நீயாவது கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் மட்டும் நல்லா டிப் டாப்பா புடவை கட்டி சிங்காரிச்சு அவ அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வருவாளாம். நான் புள்ள மட்டும் பிச்சைக்கார மாதிரி இருக்கணும். எப்ப கல்யாணம் பண்ணானோ என் புள்ள வாழ்க்கை இப்படிதான் ஆயிடுச்சு. பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்படிதான் சொல்லுவேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கூட நாங்க ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தோம். ஆனா இப்ப இங்க பாருங்க. என்னடி பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பாருங்க நோருங்கன்னா வந்தாலும் என்கிட்ட பேசாத. என் பிள்ளை கிட்ட போய் பேசு. இல்ல பாவம் நொந்து போயிருக்கான். வாழ்க்கைக்குன்னு ஒரு உயிரை கொடு. இல்ல இப்படியே பண்ணிட்டு தானே வச்சுக்கோவே. அப்படியே அவனை தலை முழிக்கிற வேண்டியதான். சமந்தி வேற என்ன பண்றது சொல்லுங்க? நானும் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன். கிட்ட பணம் காசு தான் என் பிள்ளைக்கு கொடுத்து உதவி பண்ணுவேன். கழுத்துல செயினை போட்டிருக்கீங்களே அப்புறம் என்ன? இந்த செயின் எவ்வளவு பேரும் என் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும் போது வாங்கி கொடுத்த செயின் அப்படியே கொடுக்கறதா நான் கொடுத்துருப்பேன். ஓஹோ சென்டிமெண்ட் ஆக்கும். இங்க பாருடி இங்க பாருங்க. நான் உன்னை சொல்றேன். நீங்களும் உங்க பொண்ணு இந்த வீட்லயே இருக்க வேணாம். வீட்டை விட்டு கிளம்புங்க. நீங்களும் இப்படி பேசலாமா? வேற என்ன வழி இருக்கு? வீட்லயே மொத்தம் 5 பேருக்கு அவன் ஒத்தையா அப்படி செலவு பண்ணிட்டு இருப்பான். என் பேரனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். உங்களுக்கு மருந்து செலவு இருக்கு. நிக்கிற டிப் டாப்பா ஒருத்தி. இவளுக்கு மேக்கப் ப்ராடக்ட் நிறைய வாங்கி தரணும். எல்லாருக்கும் செலவு பண்றதுக்கு என் பிள்ளை ஒரு ஆள் தானே இருக்கான். போட்டு எல்லாம் பிரஷர் பண்ண அவன் என்னதான் பண்ணுவான்? எல்லாரும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா மேல வந்து தான் போய் ஆகணும். அப்படிலாம் பேசாதீங்க சம்பந்தி. என்ன இருக்குன்னு சொல்லுங்க. புருஷன் கஷ்டப்படும் போது இவளாவது நகையை கொடுத்து உதவணும். அதுவும் கிடையாது இல்லையா? கொடுத்த 5 லட்சம் பணத்தையாவது திரும்பி கொடுக்கணும். அதுவும் கிடையாது. எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா அவனு என்னதான் பண்ணுவான்? வழியே கிடையாதுங்க. நீங்களும் உங்க பொண்ணு இந்த வீட்லயே இருக்க வேணாம். உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஹலோ இது ஏன் வீடு. நீங்க கிளம்பி வெளியே போங்க. ஏன்டா நீ வேற இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் நம்மள வெறுப்பேத்துனா நம்ம மட்டும் சும்மா இருக்கணுமா? நம்மள வீட்டை விட்டு போக சொல்றாங்க. நான் யாரு? இந்த வீட்டு மருமக தானே. நான் இந்த வீட்டுல இருக்கதானே கரெக்ட். அப்புறம் எப்படி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம்? என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லு. உன் வீடு என்னை வெளியே போன்னு சொல்றீல அவன்கிட்ட சொல்லுடி. இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லு. அவன் கண்ணத்துல பலாருன்னு அற போடுவான். அதுக்கப்புறம் தெரியும் ஆட்டம். வரடி அவனை கூட்டிட்டு வார இரு. பாண்டியம்மா ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? மாப்பிள்ள கஷ்டப்படும் போது அந்த பணத்தை கொடுத்து உதவ வேண்டியதானே? உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண போகுது? உங்க அப்பா மாப்பிள்ளை கொடுத்த பணடி நீ வச்சுட்டு என்ன பண்ண போற? அந்த ஒரு லூசுமா. லூசுதான். இப்ப நீ எப்படி இருக்கியா? அந்த பணத்தை வாங்கிட்டு ஏதாவது வேற செலவு பண்ணிடுவாமா? வேற என்ன பண்றது? ஆமே நம்ம 2 பேர்த்தையும் இந்த வீட்லயே இருக்க வேணா வெளியே போங்கன்னு சொல்றாங்க. வெளியே போங்கன்னு சொன்னா நீ கிளம்பிடுவியா? என்ன வழி இருக்கு?
இப்ப மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அவர் ஏதாவது பெரிய வார்த்தை சொல்லிட்டாருன்னா என்னடி பண்றது? பிடிச்சி வெளியே தள்ளிட்டாருன்னா என்ன பண்ணுவ? போய் தானே ஆகணும். ஏண்டி இப்பெல்லாம் பண்ற? கொஞ்சமாவது உனக்கு வாய் அடக்க வேணும். நீயும் வாயை மூட மாட்டேங்குது, அந்த அம்மா வாயை மூட மாட்டேங்குது. சரி மாப்பிள்ள தான் வெளியே போயிட்டு வராரு, சரி வேலைக்கு தான் போயிட்டு வராரு நினைச்சிட்டு நான் இருந்தா இப்ப இந்த அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியுது மாப்பிளைக்கு வேலை இல்ல ஒண்ணு இல்லன்ட்டு. மாமியார் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. மாப்பிளைக்கு தான் வேலை இருந்தா கூட வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா 5 பேர் சோறு பொங்கி சாப்பிடுறது நீயே சொல்லுதா? அதுக்காக நீ அப்பாவும் போட்ட நகையும் அந்த பணத்தை அந்த கிட்ட கொடுக்க சொல்றியா? கொடுத்துதான் ஆகணும். எனக்கு கஷ்டம் இருக்கிறப்ப நம்ம கொடுத்து உதவி பண்ணி தான் ஆகணும். நான்லாம் முடியாதுமா, நான்லாம் கொடுக்க மாட்டேன். ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தாண்டி பண்றது? என்ன பண்றதுன்னா அதான் பெரிய அட்டகையா நீ போட்டிருக்கிய ஓ மாப்பிளைக்கு கழட்டி கூட அந்த ஆளுக்கு. ஏய் இனிமே உன் பொண்டாட்டி உன் மாமியார் இந்த வீட்லயே இருக்க வேணாம். இந்த 2 பேர்த்தையும் வெளியே துரத்தி விடு. பாண்டியம்மா இங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். அப்புறம் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? பேசுறதெல்லாம் சரியே இல்ல. இல்லன்னா பண்றது மட்டும் எல்லாம் சரியாக்கும். அதுக்கு எங்க வீட்டு அவங்க போய் பணம் கேட்டிருக்க. வேற வழி இல்லாம பணம் கேட்டேன். இப்ப என்ன உன் கழுத்துல இருக்க நகையை என்கிட்ட கொடு. அப்படி இல்லையா உங்க அப்பா கொடுத்த 5 லட்சம் பணத்தை என்கிட்ட கொடு. இல்லையா மாப்பிள்ள என் பிள்ளைய பேச விடுங்க. என் பிள்ளைய பேச விடுங்க. உடனே மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டு அவன் பேச்சு ஆஃப் பண்ணி விட்டுருவீங்க. மாப்பிள்ள நீங்க ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டமெல்லாம் எனக்கு ஃபுல்லா தீர்ந்துருச்சு. என்ன சொல்றீங்க? இப்போதைக்கு அவளும் பணம் கொடுக்கறப்பல தெரியல. ஏமா நீங்க மாமனார் கிட்ட பணம் கேட்டாலும் அங்கிருந்து ஒண்ணு வராது. அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் மாப்பிள்ள கஷ்டப்படணும்? கஷ்டப்படனா வேற என்ன பண்றது? வேற வழி என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு பட்டுன்னு சொன்னாதானே தெரியும். பட்டுன்னு சொல்லிடுறேன். கழுத்துல போட்டிருக்கேன் இந்த 10 பவுனு. கழுத்துல நான் போட்டு என்ன பண்ண போறேன்? மாப்பிள்ள கஷ்ட காலத்துல இருக்கும் போது நான் கழுத்துல போட்டு அழகு பார்க்க வாக்கும். வேண்டவே வேண்டாம் மாப்பிள்ள. நகையை தரேன் மாப்பிள்ள. நீங்க வச்சுக்கோங்க. என்ன தேவை இருக்கோ அதை பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஏமா லூசாமா நீ என்ன பண்றது? ஓ நகையை கழட்டி கொடுக்காத. தால் வீண் செலவு பண்ணி நகையே திருப்பி கொடுக்காத நிலைமைக்கு ஆக்கிடுவான். பரவாயில்ல எப்படியே போகுது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போன சொல்லு பாப்போம். 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும் போல தோணுது. இதுங்க இப்பவே நான் கழட்டி தரேன். அவளுக்காவது மனசு வந்துச்சு. பொண்ணுதான் ராட்சசியா இருக்கா? அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒத்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். மாதிரி என் மாப்பிளையும் கஷ்டப்பட வேண்டாம். அந்த செயின் அடகு வைப்பீங்களோ விப்பீங்களோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ பண்ணுங்க. இல்லைன்னு சொல்றீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச வேலையா? என் புள்ள தொழில் ஆரம்பிச்சு வச்சானா அவன் கை ராசி நல்லபடியா ஓடும். உங்களுக்கு என்ன 10 பவுன் 20 பவுனா சேர்த்து போட சொல்லிடுறேன். கிட்ட நகை நட்டு இருந்தா என் பிள்ளைக்கு நான் கொடுத்து உதவி பண்ணிருப்பேன். வேற வழி இல்ல. உங்க பொண்ணு பேருக்குள்ள நகை நட்டெல்லாம் பூட்டி வச்சுட்டு என் பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறா. நீங்களாவது தரேன்னு ஒத்துக்கிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. என் மாப்பிளைக்கு நான் செய்யாம வேற யாரும் செய்ய போறா? ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. சம்பந்தியம்மா நினைக்கிற மாதிரி நீங்க நல்லபடியா தொழில் ஆரம்பிங்க. மேலும் நல்லபடியா வளர்ந்து நீங்க நல்லா வருவீங்க மாப்பிள்ள. சரிங்க கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. கட்டின பொண்டாட்டியா எனக்கு எதுவும் செய்யாதப்ப எனக்காக இவ்வளவு செய்யும் போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒண்ணு நினைக்காதீங்க மாப்பிள்ள. ஒண்ணு கொடுக்காட்டி போறா. அம்மா நான் தரேன் உங்களுக்கு. தெரியல இருங்க கழட்டி தரேன். போய் பேங்க்ல நகை அடகு வச்சோ இல்ல வித்துட்டு காசை வாங்கிட்டு வாங்க. சரிங்க வாங்கிட்டு வந்து நல்ல நல்லா பார்த்து தொழில தொடங்குங்க. சரிங்க வர இருங்க. அம்மா என்னடி வீட்டுக்காருக்கு தராத வேண்டாமா அப்படின்னு சொல்ல போறேன். அதேதான் நானும் சொல்ல போறேன். மாப்பிள்ள கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியல. அம்மந்தியம்மா சொல்ற மாதிரி மாப்பிள்ள ஒரேடியே போயிட்டாருன்னா ஐயோ என் வாயில அந்த வார்த்தை வரக்கூடாது. என் பொண்ணு தீர்க்க சுமங்களே நல்லபடியா இருக்கணும். வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையை யோசிச்சுதான் அம்மா அந்த முடிவு எடுத்திருக்கேன். மாப்பிள்ள இவ்வளவு நாளா என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. நல்லபடியா பாத்துட்ட மாப்பிளைக்கு விட பெருசா செஞ்சிருக்கணும். என்கிட்ட எடுக்கிறத என் மாப்பிளைக்கு தரேன். அம்பிட்டுதான் எதுவும் சொல்லாத. இந்த வரையிரு. பாண்டியம்மா நீ 5 அடி வளர்ந்தவனா 6 அடி வளர்ந்தவன். இருக்கிற மூளையை விட எனக்கு அதை விட ஸ்பெஷலா இருக்கு. பாத்தியில எனக்காக என் மாமியார் என்ன வெல்லாம் பண்றாங்கன்ட்டு என்ன இருக்கியே. அட ஏன்டா நீ வேற பொண்டாட்டி ஒரு குசும்புக்காரி. அவகிட்ட ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காத. ஓ மாமே நகை கொடுக்காம பண்ணிட்டு போறாங்க. அதான் சொல்லிட்டாங்களேம்மா. எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? எங்க அத்தை இருக்காங்கம்மா. இனிமே எதுவா இருந்தாலும் எங்க அத்தையிட்ட நான் கேட்க போறேன். எங்க அத்தை எதுவா இருந்தாலும் எனக்கு நல்லபடியா செய்வாங்க. ஆனா கட்டின பொடன்னு ஒருத்தி இருக்காளே சுத்த வேஸ்ட். நயா பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. இவ தெருவுல தூக்கி போட்டா குப்பை மாறிமா. அவ அதனால இவளெல்லாம் கண்டுக்கவே கூடாது. என்னம்மா நான் சொல்றது? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இப்பதான் என் புள்ள வாழ்க்கை நல்ல விடியல் வந்திருக்கு. என் புள்ள நல்லபடியா தொழில் ஆரம்பிச்சு அப்படியே மேலும் வளர்ந்தா அதுவே எனக்கு போதும். பாருமா நானும் புதுசா தொழில் ஆரம்பிச்சு அப்பன்னு அண்ணன் என்ன மளிகை கடை வச்சிருக்கான். அதை விட பெரிய கடையா வச்சு நானும் பெரிய தொழிலதிபரா ஆகல. என் பேர் ராம் கிடையாது. பாத்துட்டு தானே இருக்க போறாவ. நீ ஏடா என் செல்லம் பெரிய தொழிலதிபர் என்ன? அதுக்கு மேல டாப்பரா வருவ பாரு. ஆடி முடிஞ்சு ஆவணி வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பெரிய டாப்பா வருவ. ஆனா உன் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசிக்காரரை பார்த்தே போன வாரம். சொன்ன வாக்கு புள்ள பணம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன கூட இருக்கவங்களே உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்னமோ உண்மையாயிருச்சு. ஆடி மாசம் வாழ்க்கை டாப்பா வரப்போகுது. அதை பார்த்து உன் பொண்டாட்டி உன் மாமனாரு 1.5 மச்சானும் எல்லாரும் பார்த்து வயிறு போறாங்க. என்னடி சிரிப்பு? உங்க அம்மா பேச நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் சிரிச்சேன். வேற எதுவும் இல்ல. அம்மா பேச்ச நம்பி நீ ஆரம்பிக்கிறீல தொழிலு. ஐயோ ஐயோ அவ போறா விட. அவளுக்கு பொறாம குணம் ஜாஸ்தி. அவ சொல்றதா நீ காதல வாங்கிட்டு இருக்காத. இந்த பெத்த தாய் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு இருந்தா போதும். நீ நல்லபடியா வருவ. ஏன்பா உன்னோட வாக்கே எனக்கு போதுமா. வேற யாரும் வேண்டாம் எனக்கு. சரிப்பா. இங்க உன் மாமியார் ஆளைய காணா. என்ன கட்டிட்டு வரேனாக வருவாங்கம்மா. மாப்பிள்ள